எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே 2க்கான டாஸ்க்கை பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 2 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லோரும் நம்மளோட கோல் எடுத்துக்க போகிறோம். நம்ம கோல் எதுவாக வேணால் இருக்கலாம். மணியாக இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், மேரேஜாக இருக்கலாம், அந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். நம்ம அந்த கோல் எடுத்துக்க போகிறோம். இப்போ உங்களோட கோல் மணினா என்கிட்ட நிறைய மணி இருக்குது, என்னை நோக்கி மணி அபரிவிதமாக வந்துட்டுருக்கு, நான் நிறைய ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன், நிறைய பாசிபிள் வேலை என்னை நோக்கி மணி வந்துட்டு இருக்குது, அதுக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு 15 பாயிண்ட் நீங்கள் எழுதணும். 15க்கு மேலேயும் எழுதலாம், 15 ஆனால் மேக்ஸிமம் 15ஆச்சும் எழுதியிருக்கணும். இந்த மாதிரி லவ்வாக இருந்துச்சுன்னா என் லவ் பார்ட்னரோட நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன், எங்களோட வீட்டில் நாங்கள் ஹாப்பி லைஃப்பில் இருக்கோம், அந்த மாதிரி எங்களோட சின்ன சின்ன ஆசைகளை சேர்ந்து நாங்கள் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்த மாதிரி ஒரு 15 பாயிண்ட். ஜாபாக இருந்துச்சுன்னா என்னோட சேலரி மந்த்லி எனக்கு கிரெடிட் ஆகுது, எனக்கு 1 lakh கிட்ட ஏர்ன் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச ஜாபில் வேலை பார்த்துட்ருக்கேன், இந்த ஜாப் எனக்கு பீஸ் கொடுக்குது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய சொல்லுங்கள். ஒரு 15க்குள்ளே நீங்கள் எழுதியிருக்கணும். 15க்கு மேலேயே நீங்கள் எழுதலாம், 15 பாயிண்ட்ஸ்க்குள்ளே எழுதலாம். நீங்கள் எழுதும்போதே எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நம்ம இப்படி எழுதுகிறோமே, ஏர்ன் பண்ணுறோன்னு எழுதுகிறோமே, ஆனால் நம்ம ஏர்ன் பண்ணவே இல்லையா அப்படிலாம் எதுவுமே நினைக்கக்கூடாது. நீங்கள் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி ஃபீல் வருமோ அந்த ஃபீலை கொடுத்து நீங்கள் எழுதணும். அப்போ தான் இது ஒர்க் ஆகும். நீங்கள் எழுதும் போதே அப்படி நெகட்டிவாலாம் யோசிச்சிங்கன்னா அப்புறம் அது ஒன்றும் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் எழுதும் போதே ஃபீலோடு எழுதணும். அப்படி தான் லவ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையே அப்படிலாம் இல்லை, மேரேஜ் பண்ணி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி எழுதணும். கண்டிப்பாக டே 2ல நிறைய சேஞ்சஸ் தெரியும். இது நம்பிக்கையோடு பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்.